சர்வலோகானாம் சைத்திர ஸ்ரீமான எம்மாசா புண்ணியா புஷ்பித கானனா என்று சித்திர மாசத்து ராமனை போலேன்னு சொன்னார். வியாக்கியாத ஆச்சரியமான ஒரு அர்த்தம் தெரிவிக்கிறார். இது வரைக்கும் அனுபவத்துக்காக பார்த்தோமோ இல்லையோ, இனிமே இதுக்கு ஆழ்ந்த கருத்தென்னு தெரிவிக்கிறார். ததாமி என்றிருந்தவன் ஆகிறான், க்ஷிபாமி என்றிருந்தவன் மாறி ததாமி என்று பகவான் சொன்ன நாள் அது நாள். மேலே ததாமி புத்தியோகந்தம் ஏனமாம் உபயாம் திதே என்று கண்ணன் சொன்ன நாள் அது நமக்கு நன்னாள். நேற்று வரைக்கும் இருந்த நாள் வேறு, இன்னி வரைக்கும் இருக்கிற நாள் வேறு, இனி இருக்க போகிற நாள் வேறு. அப்படின்னா ஏதனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை அப்படின்னு கதையில எழுதுறா பாருங்க. அந்த மாதிரி ஒன்று இருக்கும். இந்த திருப்பு முறைன்னா போயிட்டே இருக்குச்சு, திரும்பி வந்துருவாளோன்னு நமக்கு தெரியல. ஏன்னா திருப்பு முனையெல்லாம் முனைக்கு போனால் யாருமே திரும்பி தான் ஆகணும். அதனால் அது திருப்பு முனையாத்தான் இருக்கணுங்கிறது இல்லை. நமக்கு திருப்பு முனை ஏது? நேற்று வரை விபீஷணன் ராவண பவனத்திலேயே இருந்தான். அந்த எண்ணம் மாறி இனி ராவணனோட இருந்தால் ஆத்மா அழிந்து போகும் என்று உணர்ந்து கொண்டு காலை மாற்றி வச்சானோ இல்லையோ, அன்னைக்கு தான் அவனை பொறுத்த வரைக்கும் திருப்பு முனை. நேற்று வரைக்கும் ராவணன் தீயவன்னு தெரியும், இன்னைக்கு தான் ராவணன் தீயவனா? ரொம்ப நாட்களா தீயவனாத்தான் இருக்கார். ஆனால் இனிமே இங்கு இருந்தால் நமக்கு ஆத்மா நாசமடைந்து போகும். பெருமான் திருவடிகள் தான் நமக்கு புகழ். ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம சலக்ஷ்மணா, எங்கு லக்ஷ்மணனோட கூடிய ராமன் இருந்தானோ முகூர்த்தேன சீக்கிரமாக காலம் பெற ஆஜகாம விபீஷணன் வேகமாக ஓடி வந்தாரோ இல்லையோ. எப்போதும் கர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் ஒரு பட்டிமன்றம் நடந்துகிட்டே இருக்கும். விபீஷணன் உயர்ந்தவரா கண்ணன் உயர்ந்தவரான சென்றோற்று கடன் தீர்க்கணுங்கிறதுக்காக கர்ணன் கண்ணனோட வரமாட்டேன்னு துரியோதனாதிகளோடய இருந்துட்டார். அது சரியா? ஆனால் விபீஷணன் செஞ்சோற்று கடன்லாம் தீக்கிறத பற்றி கவலைப்படலை. விட்டுட்டு ராமன் இருக்கிற இடம் தான் புகழ்னு வந்துவிட்டார். அப்போ விபீஷணனா கர்ணனான்னு கேட்டா நம் சம்பிரதாயப்படி விபீஷணனுக்குத்தான் ஏற்றமே தவிர கர்ணனுக்கு ஒரு ஏற்றமும் கிடையாது. இத்தனை 4000 பாசுரத்தில் ஒரு இடத்துல கர்ணன் இருக்காரா? எத்தனை இடத்துல விபீஷணன் இருக்கார்? செல்வ விபீஷணனுக்கு வேறாக நல்லான்னு சொல்றார்கள். ராமாயணத்திலே நான் சொல்ல வந்ததே விபீஷண சரணாகதி தாங்கிறார் வால்மீகி பகவான். அத்தனை ஏற்றம் விபீஷணனுக்குன்னா எதை விடணுமோ விடுற சமயத்துக்கு நன்னா விட்டுடணும். விடத் தெரிந்தவன் தான் சிறந்தவனே தவிர அதுக்குன்னு எதை பிடிச்சிக்க வேண்டாமோ அதையே பிடிச்சிருந்தா. ஒரு படகு போயின்னு இருக்கு, ஓட்டை விழுந்துருத்து, ஜலம் குபுகுபுன்னு உள்ள வருது, படகு கொஞ்ச நேரம் மூழ்க போகிறது. நான் இந்த படகுனிடத்தில் ரொம்ப நன்றி படைத்தவன், ஆகையால் இதிலிருந்து வெளியில் குதித்து என்னை காத்து கொள்ள மாட்டேன், அதோடையே மடிவேன் அப்படின்னு ஆரான்னு சொல்லுவாள். பைத்தியம் தான் சொல்லும். அதனால எதை நாம ஆத்மோஜீவனமோ அதைத்தான் பார்க்கணுமே தவிர இனிமே இந்த ராவணன்கிறவன் தீயவன், அவன் நல்லவனாக இருந்து அவனோட விட்டுட்டு வந்தா தப்பு. ஆனால் எப்போ அவன் தீயவன்னு தெரிஞ்சு போச்சோ அப்போ விட வேண்டிய தருணத்தில் நன்றாக விட வேண்டும் இல்லையோ. அதைத்தான் விபீஷணன் செய்து காட்டினான். அப்போ நேற்று வரை விபீஷணன் இருந்த காலம் தாழ்ந்த காலம். இன்றிலிருந்து விபீஷணன் ராமனை நோக்கி திரும்பினான் இல்லையோ, அதுதான் அவனுக்கு நல்ல காலம். அப்போ நமக்கு தீய காலம் பகவானிடத்திலிருந்து வெறுப்போடு இருந்த போது, நமக்கு நல்ல காலம் அவனிடத்தில் ஈடுபாடு கிடைத்த அன்று. இது ஒரு பக்கம் நம்மகிட்டேருந்து பார்த்துப்போம். மற்றொரு பக்கத்தில் அவனுடைய கோணத்திலேருந்து பார்த்தோம்னா நாம் இப்படியே உழன்று கொண்டிருக்கிறோமேன்னு பகவான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். சம்சாரேஷு நராதமானு தானஹன் துஷத குரான் சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபானு ஆசுரிஷேவ யோனிஷு, நரகத்திலே கொண்டு போய் அவனை தள்ளுகிறேன், அசுர யோனியிலே பிடித்து தள்ளுகிறேன். கண்ணன் ரொம்ப கோபமாக சொல்றார். அவர் ரொம்ப சிரிச்சுட்டே பேசக்கூடியவர், வேடிக்கை விளையாட்டு இப்படியே வாழ்நாளையே கிடைச்சவர். ராமன் கோபமாக பேசினாலாவது கொஞ்சம் புரியிறாப்பில் இருக்கும். அவர் அப்படிலாம் பேசினதே இல்லை. இருந்தாலும் கண்ணன்னா வேடிக்கை சிரிப்பு அட்டகாசம் இப்படியே தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு என்ன கோபம் வந்ததோ கண்ணனுக்கு தெரியல. யார் ஒருத்தன் சம்சாரிகளுக்குள்ளே நரர்களுக்குள்ள அதமனாக இருக்கிறானோ, தானகம் துஷத குரூரானு, என்னை எவன் துவேஷிக்கிறானோ, எவன் குரூர மனசு படைத்தவனோ, எவன் சம்சாரத்தை விட்டு விலக ஆசையே இல்லாதவனோ அவனை அர்ஜுனா திரும்ப திரும்ப நரகம் என்னும் படுகுழியிலே பிடித்து தள்ளுகிறேன். தானகம் துஷத கூறானு சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி, அவனை அந்த படுகுழியிலேருந்து நான் வெளியில் வர விடுறதில்லை. திரும்ப திரும்ப அசுர யோனியிலே பிறக்க வைத்து புண்ணிய வாசனே இல்லாமல் அடிச்சுடுறேன். ரொம்ப கோபமாக பேசுகிறார். அர்ஜுனன் பயந்தே போனான். இப்படி கண்ணன் சொல்லிட்டா நாம் என்னைக்கு உஜ்ஜீவனத்தை அடைய? இது ஒரு ஸ்லோகம். க்ஷிபாமி, அப்போ நான் உன்னை படுகுழியில் தள்ளுறேன்னு சொன்னது அதெல்லாம் நமக்கு முற்காலம். இப்போ ஒரு காலம் இருக்குது. 9வது அத்தியாயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி அதை மறுபடியும் 10வது அத்தியாயத்திலே பெருமான் தெரிவிக்கிறான். அதாவது 3 ஸ்லோகங்கள். 3 ஸ்லோகத்தில் நடு ஸ்லோகத்தை தான் பெரியவாச்சானல் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார். அதில் முதல் ஸ்லோகம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே. ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். மச்சித்தாக, யார் ஒருத்தன் சித்தத்தை என்னிடத்தில் லயிக்க விட்டானோ, மத்கத பிராணாக, நானின்றி உயிரே வாழமாட்டானோ, போதயந்த பரஸ்பரம், என் கதைகளை ஒத்தருக்கொத்தர் நன்கு சொல்லிக் கொள்ளுகிறானோ,
மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் கதையந்தச்ச என் கதையை ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு துஷ்யந்தி ச ரமந்தி ச அப்படி ஆனந்தமாக துஷ்யந்தி ரமந்தி ஆனந்தப்படுகிறார்கள், சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்னை பற்றியே நினைத்து நானின்றி உயிர் வாழ இயலாதவனாய் என் கதைகளையே ஒத்தனுக்கொத்தன் பேசிக்கொண்டு யார் இருக்க ஆரம்பிச்சுட்டானோ. இது முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. தேஷாம் கீழ் ஸ்லோகத்தில் சொன்னபடி இருக்கும் அவர்களுக்கு, சததயுக்தானாம் என்னோட எப்போதும் சேர்ந்திருக்க வேணும்னு ஆசைப்படைத்தவர்களுக்கு, பஜதாம் பஜதாம் என்னிடத்திலே பக்தி பண்ணுபவர்களுக்கு, பிரீதிபூர்வகம் ததாமி அவனுக்கு பிரீதியோட கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார்? புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அவனுக்கு புத்தியோகத்தை கொடுக்கிறேன். அங்க புத்தியோகம்ங்கிறது பரஜானமாகிற புத்தியோகம். பக்தியை 3 படிகளாக பிரிப்பார்கள். பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்திங்கிறது முதல் நிலை, பரஜானம்ங்கிறது 2வது நிலை, பரமபக்திங்கிறது 3வது நிலை. இந்த 3 நிலைகளுக்கும் வேறுபாடு. அறிகை, காண்கை, அடைகை. பகவானை பற்றி அறிகை முதல் நிலை, அவரை காண்கை 2வது நிலை, அவரை அடைந்து விடுகை 3வது நிலை. ஞான தரிசன பிராப்தி அவஸ்தா விசேஷங்கள். முதலிலே அறிகை ஞானம், தரிசனம் காண்கை, அடைகை 3வது. பகவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அவனை தியானிக்க 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 கண்ணை மூடிண்டா நாம் கண் முன்னாடி பிரத்யக்ஷமாக சேவை சாதிச்சிருவார். அதுதான் காண்கை. இதுக்கு பரஜானம்னு பேர். இதுக்கு தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம்னு பேர். மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி இது ஏற்படும், அதுக்கப்புறம் மோட்சம் கிடைச்சிடும். மோட்சம் கிடைஞ்சு அவரோட சேர்ந்து அனுபவிக்கிறோம் இல்லையோ, அதற்கு பரமபக்தின்னு பேர். அப்ப பரபக்தி, பரஜான, பரமபக்தி. ததாமி புத்தியோகம் அவனுக்கு அந்த புத்தியோகரமாகிற பரஜானத்தை, அதாவது நேரே என்னையே காட்சியாக கொடுத்து விடுகிறேன். அப்ப நேற்று வரை அந்த காட்சி இல்லை, இன்னைக்கு அந்த காட்சி கிட்டி விட்டது. அதைத்தான் ததாமி புத்தியோகம் அவனுக்கு கொடுக்கிறேன்னு பெருமாள் சொல்றார். பெரியவாச்சனில் சாதித்தார், இவரே தானே க்ஷிபாமி நரகம்னு சொன்னார், அவரே ததாமி புத்தியோகம்ங்கிறாரே, அவரே தானே இத்த சொல்றாருனா அது காலம் வேறே, இது காலம் வேறே. அவர் க்ஷிபாபின்னு சொன்ன காலம் நேற்று வரை நான் பட்ட காலம், அவன் ததாமின்னு சொன்ன காலம் இன்றைய காலம், மார்கழி மாசத்து காலம். ஏன்னால் இந்த இத்தனை பெண்டிர்களையும், இடைக்குலத்து பெண்டிர்களை கண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு மாடியில போட்டு பூட்டி வச்சுட்டா. அதனால இவாளுக்கெல்லாம் ஒரே வருத்தம், இது என்ன வாடினேன் வாடியா இருக்கே, இப்படி வச்சுங்க. திருவங்கியாழ்வாருக்கு இந்த காலம் வந்தது. நேற்று வரை காலம் வாடினேன் வாடி, இன்று வரை காலம் கூடினேன் கூடி. நேற்று வரைக்கும் வாடினேன் வாடினா அது தீய காலம், பெருமான கிடைக்கவே இல்லையோ இல்லையோ. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்பியில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் யாரிடத்திலையோ கடந்த. இன்னைக்கு நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாடின காலம் இன்றைய காலம், வாடிய காலம் நேற்றைய காலம். நேற்றைய காலம் வாடுறது க்ஷிபாமியாலே, இன்றைய காலம் கூடினது ததாமியாலே. ஆக பெருமான் தள்ளி விட்டுட்ட காலம் நேற்று, பெருமான் கொடுக்கிறேன் ஒத்துண்ட காலம் இன்று. நேற்று வரை காலம் நம்மாழ்வார் சாதித்தார், கையார் சக்கரத்தென் கருவாணிக்கமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ எனி போனாலே. 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசனம். பெரியவாச்சான் திருப்பா வியாக்கியானத்தில் சொன்னார், கையார சக்கரத்துக்கு முற்காலம் எல்லாம் க்ஷிபாமிங்கிற காலம், கையார சக்கரத்திலிருந்து காலம் ததாமிங்கிற காலம். கையார சக்கரத்துக்கு முன்னாடி, கையார சக்கரத்துக்கு பின்னாடியா? கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது கைமு கைபி? இப்போ ஏன்னா கையார சக்கரத்துக்கு முன், கையார சக்கரத்துக்கு பின். கையார சக்கரத்துக்கு முன்னாடி காலம்னா பொய்யே. ஆழ்வார் பாட்டில் என்ன சொல்றார்? பொய் கையார சக்கரத்தென் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி. பொய் பேசிந்தேன், கைம பேசிந்தேன், எங்கெங்கேயோ தவிச்சிருந்தேன். இது நேற்று வரை. ஆனால் இன்று மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார். உன்னுடைய அனுகிரகத்தாலே மெய் பெற்று போனேன். நான் பொய் சொல்லி கண்டபடிக்கு திரிந்த காலம் நேற்றைய காலம். இன்று நீ அனுகிரகித்தபடியாலே மெய்யே பெற்று போன காலம் அது இன்றைய காலம். அப்போ நேற்றைய காலத்துக்கு இன்றைய காலத்துக்கும் நம்மாழ்வார் அங்க வியாக்கியானம் பண்ணார். அந்த காலம் வந்துடுத்துனா நீர் என்ன செய்வீர்னு ஆழ்வாரை கேட்டோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகொலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே. எக்காலத்திலும் பெருமானுக்கு அடிமை செய்தே செய்வேன் ஆழ்வார் பிரார்த்தித்தார். எந்த காலத்தில் அது நடக்க வேணும், அந்த காலத்தில் உமக்கு என்ன நடக்கும்னு கேட்டோம்.
அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொன்னார், எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி சோழசிம்மபுரத்திலே யோக நரசிம்ம சுவாமியாக பெருமான் சேவை சாதிக்கிறான். தக்கானை கடிகைத் தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மறையை தக்கானை கடிகைத் தடன் குன்னின் மிசை இருந்த அக்காரக்கனின்னு திருமங்கையாழ்வார் சாதித்தார். தக்கான் குளக்கரையிலே பெரிய கடிகாச்சலம்ங்கிற மலைக்கு மேலே யோக நரசிம்ம சுவாமியாக பெருமான் சேவை சாதிக்கிறான். அவர்தான் அக்காரக்கனி. அம்மாழ்வார் பிராசுரத்தில் பிரார்த்திக்கிறார், எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன். திரும்ப திரும்ப காலத்தை பற்றியே சொல்றார் பாருங்க. எக்காலத்து, எந்த காலத்திலையும் ஒண்ணுதான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுள் மண்ணில், என் மனத்துக்குள்ளே நீ எழுந்தருளி இருந்துட்டு மற்ற காலத்தில் வெளியில போக மாட்டேன்னு சொல்லிடு. அது ஒன்றை மட்டும்தான் அடியும் பிரார்த்திக்கிறேன். அப்ப மனசில் பகவான் இல்லாத காலம் தீய காலம், மனதில் பெருமான் வந்து குடிபுகுந்த காலம் நல்ல காலம். அப்படின்னா பெருமாள் மனசுல இல்லாத காலம் கூட உண்டோன்னா, எக்காலத்திலும் பகவான் இருக்கிறான்கிறார் ஆழ்வார். அவர் வெளியில போடவே இல்லை, ஆனா இருக்கிறான்கிறத அடியேன் அனுமதித்த காலம் நற்காலம். நேற்று வரை அதை ஏற்றுக்கும் இல்லை. நான் வான்னு கூப்பிட வேண்டாம், வந்துட்டார். வந்த பிற்பாடாவது விழுந்து சேவிச்சு சரி வந்தீரேன்னு சொல்ல வேண்டாமா? நாம அதுவும் பண்ணலன்னா நிஜமாவே ஒரு சுவாமியை நாம போய் கூட்டின்னு வந்திருக்கணும். கூட்டின்னு வரல, அவரா வந்துட்டார். வந்த பிற்பாடு மரியாதை தோற்ற இருன்னு நம்ம இல்லையோ. ஆர் வர சொன்னார்னா நாம பகவான் இடத்துல அப்படிதான் பண்ணிருக்கோம். அவர் எப்போதும் உள்ளுக்குள்ள இருக்கார். ஆனா அதை ஒத்தே கொள்ளாமல் அதை வரவேற்காம இருந்துடுற முறை அப்படி இல்லாமல், எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் ஆழ்வார் பாசுரம். இதே விஷயத்தை திருநாராயணபுரத்துக்காக 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்தை ராமானுஜர் சமர்ப்பித்து வைத்தார். அதாவது, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரன் தாள் காலம்பெறச் சிந்தித்து மின். காலம் பெறச் சிந்தித்து மின். காலம் எவ்வளவு முக்கியம்னு ஆழ்வாரங்க உணர்த்துறார். நாழி கடத்திடாதீங்கோ, ரொம்ப ஏற்கனவே கடத்திட்டோம். இப்போ இனிமே நாடி ரொம்ப தூரம் மிச்சம் இல்லை. ஏன் இவர்கள்லாம் அவசரப்படுறாள்னா, இப்போ தானே வயசு 35 ஆச்சு, இனிமேல் மெதுவாக தெரிஞ்சுட்டா போச்சே. பகவத் விஷயத்துக்கு 60 வயசுக்கு வந்தா போறாதான்வா. 35 மட்டும்தான் நம்ம கண்ணில் படுறதே தவிர, அனாதி மாயையா சுப்தா, அனாதி காலமாக எத்தனை பிறவி எடுத்து இவனுக்கு இப்போ வயசாயிருக்கு. நாம் இந்த ஒரு பிறவியை மட்டும் கணக்கில் வச்சுட்டு லாபம் இல்லை. எத்தனை பிறவியா பெருமான் காத்துண்டே இருக்கார். நமக்கு தோணும் 35 வயசுன்னு, அவர் எவ்வளவோ நாளாக காத்துட்டு இருக்காரோ இல்லையோ. அதனால தான் அவசரப்படுறார் ஆழ்வார். காலம் பெற சிந்தித்துமின். காலத்தை விட்டுவிட்டா அப்புறம் கிடைக்காது. பொன் போன்றது காலம். கண்ட விஷயங்கள் அதை பேசி காலத்தை கழிச்சுடாமல் கண்கண்ட பகவானை பற்றியே பேசி கழிக்க வேணும். திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்துமின். காலம்பெறன சீக்கிரமான அர்த்தம். ஒருவேளை நம்மாழ்வார் காலம்பெறங்கிறாரே, நம்ம ஊர்ல காலம்பெறன்னு என்ன அர்த்தம்? விடியற் கார்த்தாலேன்னு தான் அர்த்தம். காலம்பரம் வந்துருங்கோ அப்படின்னா கார்த்தால 4:30 மணிக்கு வந்துருங்கோ. நீங்க திருநாராயணபுரத்து பெருமாளுக்காக இந்த பாசுரம். அங்கே காலம்பெறான்னு 4:05 போய் நின்றுனா அந்த பெருமாளுக்கு விஸ்வரூபமே 9 மணிக்கு. ஆழ்வார் காலம்பெற சிந்தித்துமின்னு பாடியிருக்காருன்னா, அவருக்கு பேரே செல்லப்பிள்ளை, எதிராஜ சம்பத்குமார் ரொல்லியோ. அவர் சீக்கிரம்லாம் எழுந்திருக்கவே மாட்டார். அவர் 9 மணிக்கு எழுந்திருப்பார், 7:30 மணிக்கு ராத்திரி படுத்துனுடுவார். அந்த விதேச கதவே சாத்திடுவா. 7:30 ஆச்சு பெருமாளுக்கு பீகமந்திர சாய்ச்சாச்சுன்னு விடுவா. கார்த்தால 7:30 ஆச்சேன்னா 9 மணிக்கு வாங்கும். நிதானமாக தான் பெருமாள் விஸ்வரூபமே கண்டருள்வார். ஏன்னா ராமானுஜருடைய மடியில் உட்கார்ந்து அடிய செல்லப்பிள்ளை, ஏன்னா அவரால் அணைக்கப்பட்டவர் இல்லையோ. அப்போ ஆழ்வார் காலம்பெறான்னு சொல்லிட்டாரேன்னா, இது ஆழ்வார் ஊர் பாஷை, இது திருநாராயணபுரத்து பாஷை இல்லை. இது நாம ஊர் பாஷைன்னா காலம்பெறனா காலங்கார்த்தாலேன்னு அர்த்தம். காலம் பெறன்னா சீக்கிரமாகன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர விடியற்காலைன்னு பொருள் அல்ல. காலம் பெற காலம் பொழுது வீணாகி போய்விடாமல் காலம் சத்தை பெறும்படிக்கு வாருங்கோள் காலம் பெற சிந்தித்துமின்னு பிரார்த்திக்கிறார். ஒரு மனுஷனுடைய காலத்துல என்னென்னலாம் வேறுபாடு இருக்கும். ராமன் காட்டுக்கு ஏகினான். காட்டிலே சீதையை தொலைத்தான். சீதையை தேடி தேடி அலைந்தான். அப்புறம் சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்டது. நல்லா மனசுல வாங்கிக்கோ. ராமன் சீதையை தேடி தேடி அலைஞ்ச காலம், அப்புறம் சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்ட காலம், அப்புறம் மால்யவான்ல 4 மாசம் காத்துட்டு இருந்தாரோ இல்லையோ. குறுக்க மழைக்காலம் வந்துடுச்சு. அப்போ குரங்குகள் அனுப்பிச்சு தெற்கையும் போக முடியல, வடக்கையும் போக முடியல, காத்துட்டு இருந்தார் 4 மாசம். அது 4 மாசத்துக்கு பிற்பாடு ஹனுமான் போனார், பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். இன்னுதான் விஷயம்னு சொல்லிட்டார். அப்புறம் திரும்ப போய் 7 நாட்கள் யுத்தம் பண்ண காலம். யுத்தம் பண்ணி முடிச்ச பிற்பாடு சீதையை அடைஞ்சுட்ட காலம். இந்த 4 காலம் நன்னா தெரியுது. ராமன் தேடிய காலம், ராமன் சுக்ரீவனுடைய நட்பு கொண்ட காலம், ராமன் காத்திருந்த காலம், சண்டையிட்ட காலம், அடைந்த காலம். இவ்5 காலங்கள் ராமாயணத்தில் தெளிவாக உள்ளன. அதே போல நாம் முதல்ல சீதையை தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தான்
பெருமானை தொலைச்சுட்டு எங்கேன்னே தெரியாமல் தேடிகிட்டே இருக்கும். எங்கே போகணும், எதை பண்ணணும்னு எத்த தின்னா பித்தம் தெரியும்னு அலைஞ்சின்னு இருக்க முடியும். அதாவது வெண்ணிய வேண்டி வீழ்பொருக்கிணங்கின்னு இருந்த காலம். நான் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கேற்றத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடுகிற காலம். நம்ம இன்னான்னு மறந்து போட்டோம், பகவானை இன்னான்னு மறந்து போட்டோம். அவரை மறந்தது ஆச்சரியம் இல்லை, மறந்தோங்கிற வருத்தம் கூட இல்லாமல் இருக்க முடியும். தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து ஈஸ்வரனுடைய கைங்கரியத்தை இழந்துட்டு ஆனால் இழந்தோங்கிற வருத்தமே இல்லாமல் பశ్చాத்தாபப்படாமல் வாழ்பவன் தான் சம்சாரி என்கிறார். அப்படித்தான் ராமன் தொலைச்சுட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சுட்டே இருந்த காலம். அப்புறம் சுக்ரீவனுடைய தோழமை ஹனுமானோட தோழமை நடந்தா. அவள் தானே இப்போ தொலைஞ்சு போன சீதையை மீட்டு கொடுக்க போறா. அதே போல நாம் ஆச்சாரிய சமாசேனம் பண்ணுகிற காலம்தான் ராமன் சுக்ரீவன் ஹனுமானோடைய தோழமை கொண்ட காலம். ஏன்னா நமக்கு இனிமேல் ஆச்சாரிய சமாசேனம் ஆயிடுத்துன்னு அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் இல்லையோ. நான் எப்படியோ தேடிண்டேன், இப்போ இனிமேல் ஆச்சாரியனோட சமாசேனம் நமக்கு நடந்து போச்சு, கிடைச்சாச்சுன்னா. ஆனால் அடுத்த நாள் மோட்சம் கிடைக்கிறது இல்லை. மால்யவான்ல 4 மாதம் காத்துட்டு இருக்கணுமே, ராமன் காத்திருந்தாரோ இல்லையோ. அதை போல நாமும் ஆச்சாரிய சமாசேனமும் பண்ணினுட்டோம் என்று கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கமோ இல்லையோ. அந்த எதிர்பார்க்கிற காலம்தான் 4 மாதம் மால்யவான்ல ராமன் காத்துட்டு இருந்த காலம். காத்துனுட்ட உடனே அப்படியே சீத்தை கிடைச்சிடல. இப்போ போராட்டம் இருந்தது பாருங்க, 7 நாட்கள் ராவணனோட போராட வேண்டியிருந்தது இல்லையோ. அதே போல இந்த சரீரத்தை தொலைச்சாத்தான் மோட்சம். அதற்காக சரீரம் தொலைக்கிறதுக்கு ஆத்மா போராடுறான் பாருங்க. அது கடைசி காலம் வந்து இது எப்படியாவது இந்த ஆத்மா சரீரத்திலேருந்து வெளியில் வந்துவிடணும். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், வாயில் அட்டிய கஞ்சியும் கடைவாய் வழி சோர. இவன் படுத்துட்டு இருக்கிறச்சே பக்கத்தில் பிள்ளை மனைவி பொண்ணு எல்லாரும் நின்றுருக்கா. ஏதானும் கொடுத்து இவனை தேய்ச்சி விடலாமா அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னென்னமோ உபகரணங்கள்லாம் வைக்கிறா பாருங்க. இந்த கருவி எல்லாத்தையும் வச்சா ஆத்மா அங்கே போராடின்னு இருக்கு. இப்போ நம்மளை வெளியில் போக ஒட்டாமல் இவன் தடுத்துட்டு இருக்கான். நம்ம எப்போ போய் அங்கே பரமாத்மாவை அடைய போகிறோன்னு நாம காத்துட்டு இருக்கோம். இந்த போராட்டம் 7 நாள் போராட்டம். ராமன் ராவணனோட யுத்தம் புரிந்தானோ இல்லையோ. அதை போல நாம் இந்த ஆத்மா வெளியில் வர்றதுக்காக படுகிற பாடு. நம்முடைய கண்ணு சொருகி போகிறது, நாக்கு குழன்று போகிறது, பேசுறதுக்கு வாய் எடுக்கலை. ஏதானும் எங்கெங்கே கடன் வச்சிருக்கான் சொத்து வச்சிருக்கான்னு கேட்டுக்கணும். அப்படிங்கிறதுக்காக வாயில் கொஞ்சம் கத்தி இப்படி கஞ்சியை குத்தி பார்ப்பாளாம். அது பல்லுக்கு இடுக்கில் போகாமல் இப்போ வெளியில் வந்து வடிகிறது. கண்கள்லாம் சொருகி போச்சு, காதெல்லாம் ஒன்றுமே இருக்கலை, கால் நடுங்கி போகிறது, குரல் எழுந்து பேசுறதுக்கு பார்க்குறான், பேசுறதுக்கு முடியல. இந்த சிரமதசாம் போராட்டமான தசை. அப்புறம் அஸ்மாத் சரீராது உத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியதே என்னும் போராட்டத்துக்கு பிறகு சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியில் புறப்படுறார். நேர அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் மோட்சத்தை அடைந்து விடுகிறான். அது ராமன் சீதை அடைந்து புஷ்ப விமானத்தில் அமர்த்தி கொண்டு அயோத்தியை நோக்கி போனா போலே. ஆக நமக்கே இப்போ 5 காலங்கள் இருக்கு பாருங்க. சிரமப்பட்ட காலம், ஆச்சாரிய சமாசேனம் பண்ணின காலம், மேலே மோட்சத்துக்கு காத்திருந்த காலம், சரீரத்தை தொலைக்க போராடின காலம், கடைசியாக அடைந்த காலம். இந்த காலங்களெல்லாம் ஆண்டாள் திருவுள்ளத்தில் கொண்டு தான் இப்போ நமக்கு என்ன காலம், நேற்றுக்கு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் போராட்ட காலம் அடுத்து பகவானை அடையலாம்னு நம்மூர்காரர்களே ஒத்துணுட்டார்கள். அதற்கு வேண்டிய முயற்சிகளாம் தொடங்குகிற காலம் மிக உயர்ந்த காலம், சத்துவத்தரமான காலம். அப்போ திருமங்கியாழ்வார் காலம் சொன்னார், வாடினேன் வாடினுட்டு. நம்மாழ்வார் காலத்தையே தெரிவிக்கிறார், திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து திம்மின். உங்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கணுங்கிற ஆசை இருந்தா நாழி கெடுத்தாமல் திருநாரணனுடைய காலை பிடியுங்கோள் என்று ஆழ்வார் சொல்லுகிறார். பகவானை பொறுத்த வரைக்கும் க்ஷிபாமிங்கிறது மாறி ததாமின்னு சொல்லுகிறாரோ இல்லையோ, அன்றுதான் நமக்கு இருக்கிற காலம். அப்போ தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. அது கொண்டு அவர்கள் என்னை அடைந்து விடலாம் என்று 2வது ஸ்லோகத்தில் கண்ணன் தெரிவிக்கிறார். அப்போ முதல் ஸ்லோகத்தாலே மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தமாம் பக்தியா துஷ்யந்தி ச ரமந்தி ச ஒரு ஸ்லோகம். அடுத்து தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம். அர்ஜுனன் இன்னொரு சந்தேக குறியோட பார்த்தான். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அத்தை தெளிவுபடுத்துகிறார் பெருமான். தேஷாமேவ அனுபங்கார்த்தம் அகம் நாசயாமி. அவர்களுக்கு இருக்கிற வெகு காலத்திய துன்பங்களை எல்லாம் போக்கி நானே அவனுக்கு இன்பத்தை கொடுக்கிறேன் அர்ஜுனா. தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் ஆத்மபூதஸ்தா. என்னையே அவனுடைய கண் முன்னாடி காட்டி அவனுக்கு இருக்கிற துன்பங்கள் அத்தனையும் தொலைத்து நானே விடுதலை அடைக்கிறேன்னா இப்போ சரி, அர்ஜுனனுக்கு இப்போ தான் திருப்தியாச்சு. ஏன்னா ஒருவேளை நம்மளே ஏதானும் முயற்சி பண்ண சொல்லிடுவோன்னு அவர் கட்டம் இல்லை. அனுகம்பார்த்தம் அவனிடத்தில் இருக்கிற கருணையே காரணமாக நான் கொடுக்கிறேன்னு பகவான் தெரிவித்தார். அதனால் இப்போ நாம் பார்க்குற காலம் வேதாந்த தேசிகன் அழகா சொன்னார். பகல்ங்கிறது ஏது, ராத்திரிங்கிறது ஏது, விடியற்காலைங்கிறது ஏது?
ராத்திரிங்கிறது பகவானை அடையமாட்டாமல் துன்பப்பட்டு கொண்டிருந்தோமா, அதுதான் இரவு. அஜ்ஞான அந்தகாரத்தில் கடந்த மொழியோ அது இரவு. புறத்தாழ்வான் பூமி பிராட்டியை பார்த்து பிரார்த்திக்கிறார். யாபிப்ரதி ஸ்திரச்சராத்மக வேவ விஸ்வம் விஸ்வம்பரா பரமயா க்ஷமயா க்ஷமாச்ச தாம் மாதரஞ்ச பிதரஞ்ச பவந்தமஸ்ய வியுச்சந்து ராத்திரை இமா வரிவஸ்யதோமே. கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆசை கொண்டிருக்கிற நான் வரிவஸ்யதோமே வியுச்சந்து ராத்திரை இமாக, இந்த ராத்திரி அத்தனை கழிந்து எனக்கு நல்விடி வாகட்டும் பூமி பிராட்டியே, தேவரீர் அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். அப்ப இரவு கழிகிறது, பகல் புலர்கிறது. இரவு கழிகிறதென்னால் அஜ்ஞானம் தொலைகிறதுன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்துக்கும் காலம் வரணும்னு நம்ம சொல்லிருக்கோமே. கல்யாண காலம் வரட்டும், வேலை காலம் வரட்டும், பதவி உயர்வு காலம் வரட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் காலம் வர வேணும்னா எதற்கு வர வேணும்? அஜ்ஞானமாகிற இருட்டு விலக வேணும், ஞானமாகிற பகவத் தரிசனம் வளர வேண்டும். நேற்றைய காலம் மாறிப்போச்சு, இன்று மார்கழி திங்கள், மார்கழி மாசம் வாய்த்ததே மதி நிறைந்த நன்னாளால். அதிலும் பூர்ணச்சந்திரன் பிரகாசிக்கிறார். மதி சந்திரன் நிறைந்த பூர்ணச்சந்திரனான இருக்கிற பௌர்ணமி திவசம். அதனாலே மதி நிறைந்த நன்னாள். ஆள்னா கிடைக்குமாங்கிறது ஆச்சரியம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் தெரிவித்தார். மதிதவள் குடுமி மாலிரும் சோலை பதியது ஏத்தி 70 பயனே. அதாவது 2ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியிலே திருமாலிருஞ்சோலமலை அழகருக்காக 10 பாசுரங்கள் பாடுகிறார். அதில் தெரிவிக்கிறார், பெருமானை போய் அடையுங்கோ, சீக்கிரம் அடையுங்கோ. அந்த ஊர் எப்படி இருக்குமா? மதிதவள் குடுமி மாலிரும் சோலை. மதிதவள் குடுமி, சந்திரன் வந்து திருமாலிருஞ்சோலமலையில் இருந்துட்டு போகிறான். ரொம்ப உயரமான மலை. சந்திரன் இறங்கி இழைப்பாரிட்டு போகிறான் அந்த மலையில். அப்படின்னா சந்திரபதம் அளவுக்கு வசந்திருக்குன்னு அர்த்தம். மதிதவள் குடுமி மாலிரும் சோலை. மற்றொரு பாசுரத்தில் செய்தார், மலமருமதிசேர் மாலிரும் சோலை வலமுறை எய்தி மறுவதல் வலமே. மலமருமதிசேர், மலம் குற்றம், மலமருமதிசேர் குற்றமில்லாத சந்திரன் சேர்ந்திருக்கிற திவ்யதேசம். குற்றமில்லாத சந்திரன்னா சந்திரனுக்கு குற்றம் உண்டா? ஏந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு திட்டு தெரியறது பாருங்க. சந்திரனில் ஏதோ அழுக்காட்டம் ஒன்று தெரியும், அதுதான் அதுக்கு மலம், அதுதான் அதுக்கு இருக்கிற அழுக்கு. கீழே இறங்கிவிட்டு அதுக்கு ஆயாசத்துக்காக நிற்கிறது, ஏதோ ஓய்வெடுத்துக்கிறதுக்காக திருமாலிருஞ்சோலமலை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் இல்லை. தனக்கு அரிச்சுதுன்னா சுரிஞ்சிக்கிறதுக்காக அப்படி தழுவிண்டு போகும். அது கூட இல்லை. அப்படி பண்ணுற சாக்கில் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு தங்கிட்ட இருக்கிற அழுக்க போக்கினுடலாமான்னு திருமாலிருஞ்சோலமலையில் தேய்ச்சி பார்த்துக்கிறதான். மலமரும் அதிசேர். இதை பார்க்கறச்செல்லாம் அழுக்குங்கிறா. எல்லாரும் ராமச்சந்திரன்கிறா, என்னையும் சந்திரன்கிறா. ஆனால் ராமச்சந்திரன் திருகோண்டான நிர்மலமாக இருக்கு, அழுக்கே இல்லை. என் முகத்தில் அழுக்கு இருக்கு, அவரோட போட்டி வந்தால் நம்ம தோத்துருவோம் போல் இருக்கு. இந்த அழுக்க போக்கிக்கணும்னு சந்திரனுக்கு ஆசை. எங்கே போய் போக்கிக்கிறது? மலமருமதிசேர் மாலிரும் சோலை. தன்னுடைய குற்றத்தை அழுக்கை திருமாலிருஞ்சோலமலை மலையில் அப்படி தேய்ச்சிண்டு ஓய்வெடுக்கிறாப்பில் நமக்கு பூச்சி காட்டிவிட்டு அதே சமயத்தில் தான் அழுக்க போக்கிக்கணும்னு பார்க்குறது இல்லையோ. இது ஒரு வியாக்கியானம். அப்போ மலத்தை குறைத்து கொள்ள அழித்து கொள்ள மதி சேர்கிற திருமாலிருஞ்சோலை. மற்றொரு அர்த்தம், மலமருமதிசேர் மாலிரும் சோலை. மதினா ஞானம்னு ஒரு பொருள். மலமருமதிசேர் மாலிரும் சோலை. அஜ்ஞானம் கலசாத விபரீத ஜானமோ அந்நதா ஜானமோ ஞான அனுதயமோ முதலான ஏதுமில்லாத துல்லியமான நிர்மலமான ஞானம் மதீன ஞானம். மலமருமதினா எந்த குற்றமான அஜ்ஞானம் இல்லாத ஞானம். ஞானம் நமக்கு இருக்கும், ஆனால் ஒரு சந்தேகத்தோடையே ஞானம் இருந்ததுன்னா அது மலமுடைய மதி. சந்தேகம் இல்லாத எந்த விதமான குற்றமில்லாத உயர்ந்த ஞானம் இருக்கு, அது மலமரு மதி. அப்ப மலமருமதிசேர் மாலிரும் சோலை. அப்படிப்பட்ட மகாஜானிகள் எப்போதும் விரும்பி வர்த்திக்கிற திவ்யதேசம் திருமாலிருஞ்சோலமலை. மலமரு மதி பெற்றவர்களான ஞானிகள். மதின்னு இருந்தாலும் மதி படைத்தார்னு அர்த்தம் பண்ணிக்கணும். மலமரு மதிசேர் மாலிரும் சோலை. அப்ப மதிங்கிறதுக்கு சந்திரன் ஒரு அர்த்தம், மதிங்கிறதுக்கு குற்றமற்ற ஞானம்னு மற்றொரு அர்த்தம். அதே போல இங்கே பார்த்தோம்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். திங்கள் மாசம் வாய்த்ததே மார்கழி மாசமே வாய்த்தது. மதி நிறைந்த ஆபூர்யமானே அன்ஹபக்ஷம்னுட்டு நல்ல சுக்ல பட்சத்திலே உயர்ந்ததான பௌர்ணமி திதி வாய்த்தது மலமருமதிசேர். இல்லை மதி நிறைந்த நன்னாளால். இப்பதானே ஞானத்தால நிரம்ப பெற்றிருக்கோம். நேற்று வரைக்கும் அஜ்ஞானத்தில் தவிச்சுட்டு இருந்தோம், அதனால இருட்டா இருந்தது. இப்ப ஞானம் வளர்கிறது மதி நிறைந்த நன்னாளால். ஞானம் நன்றா பூரணமா வந்துடுத்துனால் அதுதான் மதி நிறைகிறதுன்னு அர்த்தம். அதுவே விளக்கு போட்டா போலேதான். அஜ்ஞான அந்தகாரம் தொலைத்து ஞானமாகிற உயர்ந்த விளக்கு ஏற்றப்பட்டதென்னால் அது பகவானிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. சாஸ்திரம் சொல்லுகிறது, சோத்வன பரமம் ஆப்னோதி. இவனார் விஜான சாரதிர் யஸ்து மனப்பிரகிரகவான் நரஹ சோத்வன பாரம் ஆப்னோதி. இது உபனிஷத் வாக்கியம். விஜானம்ங்கிற ஒரு தேரில் ஜீவாத்மா ஏறி உட்கார்ந்துக்கிறார்.
விஞ்ஞானம் அறிவ சாரதியாக வைத்துவிட்டார். ஓடுகிற குதிரைகளாகிற மனத்தை இழுத்து பிடிக்கிறார். இந்த குதிரை சரியானபடி கட்டுப்படுத்தப்பட்டு ஓட்டினா இலக்கான பரமோதத்தை சென்று கிட்டுவிடுகிறது. அப்ப அதற்கு இது இருட்டில் தேரோட்ட முடியுமா? சூரியன் இருந்தா தானே தேரை நன்னா செலுத்த முடியும். அந்த சூரியனை போலத்தான் தேஷாம் ஆதித்யவது ஞானம் பிரகாசயதி தத்பராம் என்று கண்ணன் சொன்னா போலே ஆதித்யன் உதிக்கிறான்னாலே ஞானம் மலருகிறதுன்னு அர்த்தம். ஆதித்யன் உதித்தால் தாமரை மலருகிறதுன்னு அர்த்தம். ஆதித்யன் உதித்துட்டா இருட்டு விலகுகிறதுன்னு அர்த்தம். அப்ப இருள் விலகி அஞ்ஞான இருள் விலகி பெருமானை அடைவதற்காக காலத்துக்கு காத்திருந்து அவனை அடைந்து அனுபவிக்கிறோம் இல்லையோ. இதைத்தான் ஆண்டாளி பாசுரத்தில் நல்ல மாசம் வாய்த்ததே காலம் வாய்த்ததே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர். காலம் வாச்சுடுத்து, இனிமே நாம தான் வரணும். அதனால எதுக்கோ காலம்னா பகவத் விஷய அனுபவத்துக்கு காலம் கிட்ட வேண்டும். அது உயர்ந்த காலம். ஆழ்வார் பாசுரத்தில் சொன்னாள், சென்னாள் என்னாள் அந்நாள் உனதாள் பிடித்தே சலக்கானே, உன் திருவடிகளை என்று நான் பற்றினேனோ அன்று நன்னாள். ஏற்கனவே எதேதோ காலத்தை எப்படியோ தொலைச்சுட்டோம். இப்போ ஒழிவில் காலமெல்லாம் இனி மிச்சம் இருக்கிற காலத்துல ஒன்று கூட விட்டு விடாமல் எல்லா கைங்கெட்டத்தையும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சகலவிதமான கைங்கெட்டங்களையும் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும். அப்ப நாம மார்கழி மாசம் வந்துட்டுன்னா என்ன உறுதி எடுத்துக்கணும்? மற்ற விஷயங்களை பேச மாட்டோம். நல்ல காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. போன காலம் வரைக்கும் தொலைஞ்சு போச்சு. இன்று காலம் சத்தோத்தரமான காலம், பிரம்ம முகூர்த்தத்தை போல காலம், பகவான் ததாமின்னு சொன்ன காலம், நான் கூடுவதற்காக ஏற்பட்ட காலம், எக்கால தந்தையாய் பகவான் நம்முள் இருக்கிறான். அப்ப அவனை பத்தியே சிந்திக்க வேண்டிய காலம். மற்றவத்தை தொலைத்து மற்றவத்தை தள்ளி பகவத் அனுபவத்திலேயே இருக்க வேண்டிய காலம். ஆண்டாள் கூப்பிடுகிறாள், பொதுவினோ நேரழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்துங்கிறது நேற்றைய பாசுரம். சரி, வருகிறோம். நோன்புக்கு என்ன செய்ய வேணும் என்று வந்த இடைச்சிகள்லாம் கேட்க, இன்னதை செய்யுங்கோ இன்னதை செய்யாதீங்கோ அப்படின்னு கிருத்திய அகிருத்திய விவேகம் பண்ணி கொடுத்தது இந்த பாசுரத்தாலே. இப்பாசுரத்தில் சொன்னபடிக்கு நடப்போம் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய வார்த்தையை முடிவிறுத்துகிறேன். இப்போது இரண்டாம் பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண பிரார்த்தனை.